டாக்டர், வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும்னு சொல்றாங்க. இது உண்மையா? வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் ஏறுமா அப்படிங்கிற சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட வந்துட்டு எனக்கு வெயிட் குறையணும், நான் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். அந்த டாக்டரும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீ இதெல்லாம் சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இத்தனை இட்லி சப்பாத்தி இவ்வளோ சாதம் இவ்வளோ காய் எடுத்துக்கணும் இவ்வளோ சிக்கன் சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து ஒரு டயட் போட்டு கொடுத்தாராம். தேங்க்யூ டாக்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டும் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டானா. அந்த சந்தேகத்தை கேட்டு டாக்டர் ரொம்ப ஷாக் ஆனாராம். அது என்ன சந்தேகம்னா, இதெல்லாம் நான் டின்னர் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா அப்படின்றது. இந்த கதைக்கும் இந்த டவுட்டுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு பனானான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜா 89 கேலரிஸ் இருக்கு அண்ட் இட் ஹஸ் காட் குட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். அது கூட பொட்டாசியம், விட்டமின்ஸ் அண்ட் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குங்க. ஸோ இந்த பனானாஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஃபைபர் கண்டென்ட் நிறைய உள்ள போறதுனால நமக்கு பசி அடங்கும். ரொம்ப பசி எடுக்காதனால நம்ம சாப்பிட்றது கம்மியாகும். ஃபைபர் உள்ள போறதுனால மலச்சிக்கலும் அவாய்ட் ஆகும். பனானா சாப்பிட்றதுனால வெயிட் ஏறது கிடையாதுங்க. நம்மளோட கேலரி கரெக்டா நம்ம டெபிசிட்ல வச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு மாடரேஷன்ல உங்களோட டயட்ல பனானாஸையும் நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணலாம்.